அநேகமாயிருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். மற்றவருடைய கண்களுக்கு ஒருவேளை உங்களை கைவிட்டது போல தெரியலாம். மற்றவர்கள் பார்க்கும் போது இவன் நம்பியிருந்த இயேசு கைவிட்டார், இவன் ஆராதித்த இயேசு கைவிட்டார், அவ்வளவுதான், இவன் இனி திருப்பி ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து நீ திரும்ப எங்களிடத்துல வந்துரு, திரும்பி இந்த காரியத்துக்கு நீ வந்துரு. அந்த தேவனிடத்துல போனதுக்கு அப்புறம் தான் நீ கஷ்டப்படுற, அங்க போனதுக்கு அப்புறம் தான் நீ எல்லாவற்றையும் இழந்த. ஒருவேளை இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு அவமானப்படுத்தப்படலாம், நஷ்டப்படுத்தப்படலாம். ஆண்டவர் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இமை பொழுது நான் உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் கர்த்தர் ஒருவரையும் கைவிட தெரியாதவர். மாலையிலே அழுகையானால் காலையிலே உங்களுக்கு அக்களிப்பு உண்டாகும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நான் நம்புகிறேன், கர்த்தர் அமைதியா இருப்பது உங்களை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல. ஆண்டவருடைய அமைதி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். சத்துருவை நீங்கள் ஜெயிப்பீர்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே இந்த வார்த்தையை சொல்லும் போது இவர் கைவிடப்பட்டவர் என்று அனைவரும் நினைத்தாலும் பிதாவாகிய தேவன் அவரை கைவிடவில்லை என்கிறதை கர்த்தர் நிரூபித்தார். நான் நம்புறேன், இந்த குட் ஃப்ரைடேல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை இமை பொழுது உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் 2023 வருடம் நீங்கள் கைவிட